ஹலோ கைஸ், நீங்க இந்த வீடியோல நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 221 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல 3 வாட்டர் ஃபால் ஷினோபியை காட்டுவாங்க. தப்பிச்சோடி வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா 3 ஒயிட் ஸ்னேக் அட்டாக் பண்ணவங்கள பார்த்தா அந்த இடத்துல காபட்டோ இருப்பான். அந்த பவர் அடாப்ட் ஆகுது. மோசம் சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லாவே இருக்குன்ட்டு நேரம் வந்துருச்சு. பிளான்ஸ் ஆக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் தான் காபட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஃபுகுசாக்கு நாருட்டோ கிட்ட என்னாச்சு, ஸ்டோரேஜ் ஸ்கொயரை பிரஸ் பண்ணு பாரு. கெருட்டோரா உறுதியில தானே நாருட்டோ, இதுக்காக உன்னை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு பாரு. ஃபுகுசாக்கு ஏன்னு சொல்லி கேட்கவும் கெருட்டோரா லார்ட் ஃபுகுசாக்குன்ட்டு நைன் டெயில்ஸ் அதோட சக்கராவை அதோட விருப்பத்தோட இணைக்கிறது மூலமா அதோட சக்தி அடையுது. பவரை கண்ட்ரோல் பண்ண நீங்க நைன் டெயில்ஸோட சக்கராவை மட்டும்தான் தனி எடுத்தாகணும். அதை உங்களோட ஓன் சக்கராவோட ஒருங்கிணைக்கணும், உங்க சொந்த சக்தியா மாத்திக்கணும். அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. இப்ப நைன் டெயில்ஸோட சக்கராவை நீங்க வெளியெடுக்க பாத்தீங்கன்னா கூடவே அதோட விருப்பமும் வரும். நைன் டெயில்ஸோட விருப்பங்கிறது ரொம்பவுமே அதிகப்படியான வெறுப்பு. சக்கராவோட அது டைட்டா ஒட்டி இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு உங்களை நீங்களே சீல் பண்ணாலும் கூட அது உங்களுக்குள்ள டீப்பா புதஞ்சு கிடக்கிற வெறுப்பை கண்டுபிடிக்கும். அப்புறம் அதுவே உங்களை எடுத்துக்க ட்ரை பண்ணணும் பாரு. இன்னொரு விதமா சொல்லணும்னா நைன் டெயில்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதோட வில் அண்ட் சக்கராவை எடுக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த ரெண்டத்தையுமே உங்களோட ஸ்ட்ராங் வில் மூலமா செப்பரேட் பண்ணணும். அதுல எந்த வெறுப்பும் இருக்க கூடாது. ஃபோர்த் ஒக்காக இந்த சீல் பண்ண கேஜ்ல இருந்து நைன் டெயில்ஸோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சக்கரா மட்டுமே லீக் ஆகிற மாதிரி தான் உருவாக்கி இருக்காரு. அது நேச்சுரலாவே நாருட்டோவோட ஓன் சக்கராவோட ஒன்றரைஞ்சு போகுங்க நம்பிக்கையோட. இதை 8 ட்ரைகிராம் சீலிங் ஃபார்முலான்னு. இது டபுள் இன்டர்ஃபேஸ் டெட்ராகிராம் சீலை கிரியேட் பண்ணும். ஆனா இந்த சாவியை யூஸ் பண்ணி மட்டும் டெட்ராகிராம் சீலை ஓபன் பண்ணிட்டோம்னா நைன் டெயில்ஸோட மொத்த சக்கராவுமே வெளியே வந்துரும் பாரு. இதை கேட்ட ஃபுகுசாக்கு அதுக்கு அர்த்தம் நைன் டெயில்ஸோட வில்லும் சேர்ந்து வந்துரும் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. சீக்கிரமே நாருட்டோவோட வில் நைன் டெயில்ஸோட வில் கிட்ட தோத்து போயிடும். அப்புறம் நைன் டெயில்ஸ் கம்ப்ளீட்டாவே உயிர் தெளிந்துரும் பாரு. ஃபுகுசாக்கு மனசுக்குள்ள ரொம்ப மோசம் திங்க் பண்ணிட்டு இந்த கீ எதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. இந்த டெட்ராகிராம் சீலை பொறுத்த வரைக்கும் வீக் ஆயிட்டே தான் வருது. நாருட்டோ ட்ரைனிங் எப்ப நைன் டெயில்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சான். நாருட்டோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஜிராயா அந்த சீலை டைட்டன் பண்றதுக்காக சாவியை யூஸ் பண்ணாத சொல்லுவாரு. பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை காட்டுவாங்க. நாருட்டோ நைன் டெயில்ஸ் ஸ்லோக்கு வரும்போது ஜிராயா தான் சப்ரஸ் பண்ணிருப்பாரு. கெருட்டோரா ஜிராயா கிட்ட இது கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும் இருப்பாரு. கொஞ்ச நேரம் தானாட்டு கடுப்பா இருப்பாரு ஜிராயா. இதுக்கப்புறமா ஜிராயா அண்ட் நாருட்டோ டிராவல் பண்றப்ப ஜிராயா கொஞ்சம் வியர்டா இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டிருப்பான் நாருட்டோ. கெருட்டோரா ஜிராயா ரொம்பவுமே கன்சர்னா இருந்தான். ஃபோர்த் ஒக்காகேவோட சீலிங் ஃபார்முலாங்கிறது வீக்காக ஆரம்பிச்சிருக்கா. நாருட்டோ எப்ப நைன் டெயில்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான்ங்கிறத சொல்ல முடியாம போயிருப்பாரு. பாஸ்ட்ல இருக்க ஜிராயா வேற வழியே இல்ல ட்ரை பண்ணி ஆகணும்ட்டு கெருட்டோராவை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்த்து நாருட்டோ பயங்கர ஷாக்கா இருப்பான். என்ன உங்க வாய்க்குள்ள இருந்து பெரிய தவளை வருதுன்ட்டு கெருட்டோரா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சமன் பண்ண எதுக்கு திரும்பன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஜெராயா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடு, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நாருட்டோவோட டெட்ராகிராம் சீலை பத்தின்பாரு. இதை கேட்ட கெருட்டோரா அதை டைட் பண்ணிட்டு இல்ல இன்னும் டைட் ஆகணுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்துக்கவும் ஜெராயா இல்ல அதுக்கு ஆப்போசிட் அதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு பாரு. இதை கேட்ட கெருட்டோரா ஷாக் ஆயிருப்பாரு. பிரசன்ட் கெருட்டோரா கொஞ்ச நேரத்துக்கு வேணும்னே சீல் ஓபன் பண்ணி இருக்கணும்னு பார்த்தா நாருட்டோவுக்கு ஜெராயா நைன் டெயில்ஸோட வில்ல நாருட்டோ தடுக்கிற அளவுக்கான பவர் டெவலப் பண்ணுங்கிறக்காக. ஆனா அது ரொம்ப மோசமா முடிஞ்சதுன்னு பாரு. இதை கேட்டு நாருட்டோ டெர்விசேஜ் நான் வேணும்னு அப்படி பண்ணிருப்பா. இதுக்கப்புறமா பாஸ்டா காட்டுவாங்க. நாருட்டோ பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு படுத்துட்டு இருப்பான். ஜெராயா நாருட்டோவை பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இல்ல இந்த ட்ரைனிங் சாத்தியமே இல்லைன்பா நாருட்டோ. இதை கேட்ட ஜெராயா என்ன இவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்குற, டிசப்பாயிண்ட் பண்ணிட்டடா நீ, ஞாபகப்படுத்தி பாரு. உன்னை பார்க்கும்போது ஃபோர்த் ஒக்காகே தான் ஞாபகம் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரசிங்கான இன்ஹெரிட் பண்ண ஷினோபினி ஃபோர்த் ஒக்காகே அவரே உருவாக்கின ஜுட்ஸு அது, அதனால தயாராயிக்கும் பாரு. நாருட்டோ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபோர்த் ஒக்காகேவோட ரசிங்கான கத்துக்கிட்டப்ப சொல்ல போனா அது ஃபோர்த் ஒக்காகேவோட சொந்த ஜுட்ஸு. பார்க்க போனா எனக்கு ரொம்பவுமே ஐடலா இருக்கவங்களோட தான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நாருட்டோ ரசிங்கான நான் கத்துக்கிட்ட அந்த டைம் கம்பேர் பண்றப்ப இந்த ட்ரெயின்ல ஒண்ணுமே இல்லைன்பா. இதை கேட்டு ஜிராயா ரசிங்கா நீ கத்துக்கிட்டதுமே மிராக்கிள் தான் போல, ஒருவேளை நான் தான் அதிகமா உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டோன்னு இருப்பாரு. நாருட்டோ ஃபோர்த் ஒக்காகே ஒரு கிரேட்டான ஷினோபின்னு எனக்கே நல்லா தெரியும், எனக்கு ஞாபகம்லாம் படுத்தாதீங்கன்னு இருப்பான். அது சரிதான்ட்டு ஜெராயா அவன் ஒன்ன மாதிரி ஆள்ல இருந்து டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆனவன். வெறும் ஒரு சின்ன அளவிலான ஜுட்ஸுவை கத்துக்கிட்டு அதிகப்படியெல்லாம் எக்ஸைட் ஆகிக்க மாட்டான். என்னோட முட்டாள்தனமான அப்ரண்டிஸ் ஒன்ன மாதிரி இல்லாம அவன் ஒரு உண்மையான ப்ராடஜின்னு இருப்பாரு. அவன் டெவலப் பண்ண ஜுட்ஸு எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு. அவன் டெவலப் பண்ண அந்த நிஞ்சுட்ஸுவை என்னால கூட புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஜெராயா சொல்லவும் நாருட்டோ உங்களால கூட முடியலையான்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்புறம் சக்சஸிவான ஹோகாகேவாவும் தான் அப்படின்னு ஜெராயா சொல்லவும் அவரோட நிஞ்சுட்ஸு அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா, அவருக்கு கிளாஸே வேற. இப்படி இருக்கும்போது நாளை எப்படி ஹோகாகே ஆக முடியும்னு நாருட்டோ அவன் தலையில கை வச்சுட்டு ஃபீல் பண்ணிருப்பான். ஜெராயா ஆனா இங்க ஒரே ஒரு ஷினோபினால மட்டும் அவ்வளவு பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்றதுக்கான பொட்டன்ஷியலோட இருக்கான். அப்புறம் அது நீதான் நாருட்டோ, உன்னை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லவும் நாருட்டோ பயங்கர ஷாக் ஆயிருப்பான். ஜெராயா ஆமான்ட்டு உங்ககிட்ட தான் நைன் டெயில்ஸோட சக்கரா இருக்கு, அப்புறம் உன்னால மட்டும் தான் அந்த ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ண முடியும் இருப்பாரு. நாருட்டோ என்னால மட்டுமே மாஸ்டர் பண்ண
பண்ண முடிஞ்ச ஜுட்சுவா அப்படின்னுட்டு எந்திரிக்கவும் ஜிராயா அதேதான்ட்டு ஃபோர்த் ஹோக்காகே உன்னோட நன்மைக்காக மட்டுமே விட்டுட்டு போனது, அது உனக்கான அவரோட லெகசின்னு இருப்பாரு. இதை கேட்ட நருட்டோ ஃபோர்த் ஹோக்காகேவோட லெகசியான்ட்டு எனக்கு மட்டுமே ஆன ஜுட்சுவான்ட்டு எந்திரிச்சுப்பான். ஜிராயா எந்திரிச்சு நருட்டோ கூப்பிட்டு நீ உன்னோட சக்கரா கண்ட்ரோல் பண்ற ட்ரைனிங்கை கெயின் பண்ண, அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்க போறதானே ஃபோர்த் ஹோக்காகேவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தானே வாழ போறேன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ எஸ் சார்ன்னு இருப்பான். அந்த இடத்துல நருட்டோக்கு 4 டைல்ஸ் எமர்ஜ் ஆயிருக்கும். அந்த சிச்சுவேஷன்ங்கிறதே ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஜிராயாக்கு பயங்கரமான காயம் பட்டிருக்கும். பிரசன்ட் நருட்டோ ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு நான் ஹார்டா ட்ரை பண்றப்பலாம் 9 டைல்ஸோட வில்லும் டைட்டா கிரிப்பா பிடிச்சுக்குது. அது டோட்டலாவே என்னோட விருப்பத்தை இக்னோர் பண்ணிட்டு என் வழியில இருக்க எல்லாத்தையுமே காயப்படுத்த ட்ரை பண்ணுது. என் பக்கத்தால யாரு இருந்தாலும் சொல்லவும் கெருட்டோரா தோ அதான் ரிசல்ட், நருட்டோவோட கீய கொஞ்சம் ஓபன் பண்ணாதுக்கே அப்படின்னு சொல்லவும் ஓ அதான் ஜிராயா பாயோட செஸ்ட் இந்த காயத்துக்கான காரணமான்னு சொல்லி கேட்பாரு ஃபுகசாக்கு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் எதுவும் நல்லா போலின்பாரு கெருட்டோரா. நருட்டோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரோச்சிமாரு கூட சண்டை போடுறப்ப 9 டைல்ஸோட பவர் வேணுங்கிறதுக்காக பர்பஸாவே நான் என்னோட வெளில விட்டு கொடுத்தேன்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க நருட்டோ 9 டைல்ஸோட க்ளோக்ல இருப்பான். ஒரோச்சிமாரு கிட்ட சாஸ்கே உனக்கு சொந்தமானவங்கிற மாதிரி எனக்கு முன்னால பேசாதேன்ட்டு சமக்கடுப்புல இருந்திருப்பான். நருட்டோவை 9 டைல்ஸ் மொத்தமா பிடிச்சு வெர்ஷன் 2 ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருக்கும். சாஸ்கே பத்தி கேள்விப்படவும் அன்னைக்கு நான் ரொம்பவுமே கோவப்பட்டேன்பா நருட்டோ. அது எனக்கு தெரிய வரக்கு முன்னாடியே அந்த இடத்துல தோத்துட்டேன்பா. 9 டைல்ஸ் வெர்ஷன் 2ல அந்த நருட்டோ பயங்கரமா கத்துறத காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ அதனாலதான் கேப்டன் யாமட்ட சொன்னாரு 9 டைல்ஸோட சக்கராவை மட்டும் நம்பி இருக்காத, சண்டை போடுறதுக்கு என்னோட சொந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் யூஸ் பண்ண சொன்னாரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் யாமட்டோ 9 டைல்ஸ் வெர்ஷன் 2ல இருக்க நருட்டோவை சப்ரஸ் பண்ணத காட்டுவாங்க. கேப்டன் யாமட்டோ கூடவான ட்ரைனிங்லாம் எல்லாமே ஃபைனா தான் போச்சு. அவரால ஜின்சுரிக்கியா இருக்க என்ன கட்டுப்படுத்துற வரைக்கும். இதுவே ரியல் பேட்டர்ல நடந்தா வெறுப்போட ஓட்டம் தவழ்ற முனையோட பிணைக்கப்படுது. அதனாலேயே 9 டைல்ஸோட பவரை யூஸ் பண்ண போறது இல்லைன்னு முடிவெடுத்தன்பா. என்னோட விருப்பத்தால 9 டைல்ஸோட விருப்பத்தை தடுத்து நிறுத்த முடியலங்கும் போது மக்களை காயப்படுத்த மாதிரியான அப்படிப்பட்ட பவரை எனக்கு வேணாம், லைக் ஜிராயா அண்ட் சக்குராவுக்கு நடந்த மாதிரி. அதனாலேயே என் மனசை மாத்திக்கிட்டேன்ட்டு ஆனா அப்படின்னு நருட்டோ சொல்லவும் பெயின் கூட பேட்டில் பண்ண சீனை காட்டுவாங்க. பெயின் ஹினாட்டாவை தாக்கவும் நான் ரொம்ப கோவப்பட்டேன், கட்டுப்பாட்டை இழந்தேன், என்னோட இதயமே 9 டைல்ஸோட விருப்பத்தோட ஒன்னாச்சு அப்படிங்கும் போது பழைய விஷயங்களை காட்டுவாங்க. பிரசன்ட் நருட்டோ ஃபோர்த் ஹோக்காகே அந்த சீலை ரீபில்ட் பண்ணவும் இப்ப கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றேன்பா. நருட்டோ அந்த சீல் பண்ண விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆனா அது எப்ப வேணா திரும்பவும் செயல்படலாம், நான் 9 டைல்ஸோட சக்கராவை யூஸ் பண்ணி ஆகணும் சாஸ்கே கூட சண்டை போடுறக்கா. ஆஃப்டர் ஆல் நான் தானே 9 டைல்ஸோட ஜின்சுரிக்கி, அதுல இருந்து நான் எப்பவுமே மறைஞ்சிருக்க முடியாதுன்பா. மினாட்டோ நருட்டோ கிட்ட 9 டைல்ஸோட சக்கராவுல பாதி உனக்குள்ள சீல் பண்ண, இந்த பவரை நீ கண்ட்ரோல் எடுத்து மாஸ்டர் பண்ணவே நம்பணும்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு நருட்டோ கண்டிப்பா அந்த சக்தியை ஆளுவம்பா, அதுவும் என் நண்பர்களை காயப்படுத்தாம அதுக்கான வெறுப்பை கொடுக்க போறதா இல்லைன்பா. நருட்டோ அந்த ஸ்கொயர் ஸ்டோரேஜ பிரஸ் பண்றதுக்கு போயிட்டு டிப்ரெஸ் ஆகாதெல்லாம் நீ வேலைக்கே ஆகாதுன்னு திங்க் பண்ணுவான். இப்பதான் 9 டைல்ஸோட சக்கராவை ரிலீஸ் பண்றதுங்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு புரியுது. ஆனா அவங்கிட்ட ஃபோர்த் ஹோக்காகேவோட அன்பு இருக்கு, அப்புறம் அந்த தைரியம் அவனுக்கு ஜிராயா விதைச்சிருக்கான் அப்படின்னு ஃபுகசாக்கு திங்க் பண்ணும்போது நருட்டோ கம்ப்ளீட் பண்ணிருப்பான். கெருட்டோட கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுட்டு ஸ்டோரேஜ்குள்ள போறேன் பாரு. இதை கேட்டுட்டு நருட்டோ என்ன சொன்னீங்க ஸ்டோரேஜ்னு சொல்லி கேட்பான். கெருட்டோரா இப்ப நீ எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உன் வாயை மட்டும் திறன் பாரு. நருட்டோ வாயை திறக்கணுமான்கவும் சொல்றா போதும் பாரு. நருட்டோ காட்டவும் இன்னும் பெருசா திறக்க சொல்லுவாரு. நருட்டோ பயங்கரமா வாயை பழக்கவும் ஆல்ரைட் உள்ள போறன்ட்டு கெருட்டோரா உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. இன்னும் நல்லா வைடா ஓபன் பண்றான்னு பாரு. பாதிலேயே ஸ்டக் ஆயிருப்பாரு. நருட்டோக்கு கண்ணுல தண்ணியே வந்துரும். நல்லா திறடா ஸ்டோரேஜ்குள்ள போகணுமா வேண்டாம் பாரு. நருட்டோ மனசுக்குள்ள எதுக்காக வாய்க்குள்ள இதுவே ஸ்லைமியா அருவருப்பா இருக்கே அப்படின்ட்டு கண் கலங்கிட்டு இருப்பான். ஃபுகசாக்கு உதச்சு உள்ள தள்ளி இருப்பாரு. நருட்டோவோட கண்ணுல இருந்து பயங்கரமா தண்ணி வரும். முடியாம கீழே உட்காந்துருவான். ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பாரு ஃபுகசாக்கு. லீஃப் வில்லேஜ்க்கு உன்னை திரும்பவும் அனுப்புறேன், அதுக்கப்புறமா ஆக்டோபஸ தேடியானும் பாரு. நருட்டோ ஆமான்ல நான் ஆக்டோபஸ பாக்க போறேன்னு தீர்க்க தரிசனம் ஒன்னு சொன்னீங்களேன்பா. ஆமான்னு ஃபுகசாக்கு சொல்லவும் நருட்டோ அந்த ஆக்டோபஸை எப்ப எப்படி பாப்பா அதுக்கான க்ளூஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பான். காமாமாரு அது ஒன்னும் சரியே தெரியல, ஆனா அது ஒரு தனிப்பட்ட ஐலாண்ட், பெருசா மக்கள் போகாத இடம், எல்லாமே மிருகங்கள் தான் இருக்கும், பாரடைஸ் ஃபார் கிரியேச்சர்ஸ். பார்க்க போனா எனக்குலாம் அது ஒரு ஃபன்னான ரெசார்ட் மாதிரின்னு பாரு. அதை திங்க் பண்ணி பார்த்த நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆவான். காமாமாரு அந்த இடத்த தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஆக்டோபஸ் அவங்க கூட கோஆபரேட் பண்ணுன்னு, ஒருவேளை அங்க உனக்கான வழி கிடைக்கலான்னு பாரு. நருட்டோ எஸ்ஆர்ன்பா. ஓப்பனிங்ல வாட்டர் ஃபால் வில்லேஜஸ் அந்த 3 ஷினோபியை காபுட்டோ கொண்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஆங்கோண்ட அவங்களோட டீம் இருப்பாங்க. சடலத்தை பார்த்த பர்சன் கண்டிப்பா காபுட்டோ செஞ்ச வேலையா தான் இருக்கும் பாரு. ஆங்கோ இப்படிப்பட்ட கில்லிங் மெத்தடா பார்க்க போனா காபுட்டோ அப்படியே ஒரோச்சிமாரு மாதிரி ஆயிட்டு வரான்பாங்க. ஆனாலுமே எதுக்காக தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான், யார் வேணா அதை மறைச்சிருக்கலாமேன்பாங்க. பக்கத்துல இருக்க ஹியூகா கிளான சேர்ந்தவன் வேணுக்குனே விட்டுட்டு போயிருக்கலான்பா. இதை கேட்ட ஆங்கோ டவுட்டே இல்ல, காபுட்டோ ஒரோச்சிமாரோட விருப்பத்தை தொடர்றான்பாங்க. இப்ப எனக்கு இருக்க பெரிய கேள்வின்ட்டு ஹிடன் லீஃப்க்கு போறானா இல்ல அக்காட்சிக்கு கிட்ட போறானான்னு கேட்பாங்க. காபுட்டோவை காட்டுவாங்க. டோபிக்கு முன்னால நிப்பான். கிரீட்டிங்ஸோட ஆரம்பிக்கலாமா டோபின்னு கேட்பான். ஓ சாரின்ட்டு இப்பெல்லாம் நீ உன மாதரான்னு சொல்லிக்கிறீங்களேன்னு கேட்பான். இதை கேட்ட டோபி எப்படி என் இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா, இம்ப்ரெசிவா இருக்குன்பா. ஒரு தடவை நானும் அக்காட்சிக்கு இருந்திருக்கேன், அப்புறம் நான் கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி போய் இன்டர்ல கேதர் பண்ற ஸ்பையாவும் இருந்திருக்கேன், என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்னு காபுட்டோ. இதை கேட்ட டோபி ஒரு காலத்துல சசோரியோட ஸ்பையா இருந்த நீ இப்ப அக்காட்சிக்கிட ஒரு துரோகி அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரவும் காபுட்டோ பின்னாடி போயிட்டு ஏகப்பட்ட கஃபன்ஸை சமன் பண்ணி விடுவான். இதை பார்த்துட்டு மாதரா இதுவான்ட்டு ஷாக் ஆவான். மொத்தம் 5 கஃபன்ஸ் வந்திருக்கும். சாசோரி, டெய்டரா, காகுசு, நாகட்டோ, அப்புறம் இட்டாச்சி இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்துட்டு ஷாக் ஆவான் மாதரா. செகண்ட் ஹோக்காகே அப்புறம் லார்ட் ஒரோச்சிமாருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஃபர்பிடன் ஜுட்சு இது. இப்ப 3வது ஆளா எனக்குன்பா. பார்க்க போனா ப்ரீவியஸா இந்த 2 பேத்தையுமே சர்பாஸ் பண்ணிட்டேன்பா. இந்த பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு தான் டெடிகேட் பண்றேன், அது மூலமா என்னோட பவர் நம்புவ என்னையும் நம்புவேன் தான். உறுதியா நான் உங்களோட சண்டை போடுறதுக்கு வரலேன்பா. மாதரா வேற என்னதான் உனக்கு
வேணும்னு கேட்கவும் நம்ம ஜாயிண்ட் ஃபோர்ஸஸா இருக்கணும்பா. இதை கேட்ட மாதரா ஜாயிண்ட் ஃபோர்ஸா அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி கேட்பான். வார் ஸ்டார்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், அதுக்கான மிலிட்டரி பவரை நான் கொடுக்குறேன்ட்டு காபுட்டோ இவங்க மூலமான்ட்டு இட்டாச்சி, சசோரி, டேடரா, காகுசு அப்புறம் நாகட்டோ தவிர்க்க முடியாத ஸ்ட்ரென்த் உள்ள வாரியர்ஸ் அவங்க. அப்புறம் நான் பொசஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல இவங்க எல்லாம் மட்டும் கிடையாது அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் மாதரா அதுக்கு ரிட்டனா என்ன வேணும்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ சாஸ்கே உச்சிகான்பா. மாதரா என்னடா பிளான் பண்றேன்னு சொல்லி கேட்கவும் நிஜமா ஒண்ணும் இல்ல, நிஞ்சுட்சுக்கு பின்னாடி இருக்க பியூர் ட்ரூத் மேல மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் சாஸ்கே என்னோட ரிசர்ச்க்கு தேவைப்படுறான்பா. எனக்கு வாழ்ற எங்கான உச்சியா ஸ்பெசிமன் வேணும்பா. மாதரா அதை நான் மறுத்த என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கவும் சமனிங் ஜுட்சு ரீஅனிமேஷன் பண்ணுவான் காபுட்டோ. இந்த ஒரு கஃபனை பார்த்த மாதரா இது வான்ட்டு ரொம்பவுமே பயப்படுவான். காபுட்டோ மாதரா கிட்ட கண்டிப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருப்பேன்னு நினைச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், உண்மைதானே இப்ப மறுக்க முடியாதுன்னு கேட்பான். மாதரா ஏன்டா எங்க இருந்தா அது உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, கவலைப்படாத, இதை பத்தி நான் யாருகிட்டே எதுவும் சொல்லின்பா. மாதரா சிரிக்கவும் ஏதாவது பண்ண சொல்றேன்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. மாதரா காபுட்டோ யாக்குஷி நீ எல்லா தவிர்க்க முடியாத ஒரு பர்சனா வந்து முன்னாடி நீ பெண்ல எதிர்பார்க்கல, இப்ப நான் அவன் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேனா நம்ம சைடுங்க அது ரொம்பவுமே வீக் ஆயிரும். இங்க நீ பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி தான் வந்திருக்க, பெரிய புத்திசாலி தான் போன்பா. காபுட்டோ என்னதான சொல்ல வரேன்னு கேட்கவும் மாதரா ஜாயிண்ட் ஃபோர்ஸ் ஒத்துக்கிட்டு ஆனா சாஸ்கேவை ஒரே ஒரு கண்டிஷனோட தான் உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன், போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற அஷூரன்ஸ்க்கு அப்புறமா தான்பா, அது வரைக்குமே சாஸ்கேவை உன்னை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்பா. காபுட்டோ நல்லாவே புரிஞ்சுக்கிறேன்ட்டு மாதரா உச்சியாட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதா, உன்னோட வெசல் யூனிக்கானதுன்பா. மாதரா அப்புறம் நீ ஒரு இழிவானவன்பா, உன்னோட போர் வலிமையை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வியூகத்தை திரும்பவும் வடிவமைச்சாகணும்ட்டு ஃபாலோ பண்ணுன்பா. காபுட்டோ சரிப்பா. முன்னாடி இருக்க அந்த ஒரு கஃபின் மட்டும் க்ளோஸ் ஆகிறத மாதரா ரொம்பவுமே க்ளோஸா வாட்ச் பண்ணுவான். அந்த கஃபன்ல யாரு இருக்கான்னு காட்டியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஆடியன்ஸ் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ணாம பாத்துக்கோங்க. மெயினா கமெண்ட் பாக்ஸ்ல பேர தப்பா சொல்றேன்னு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க, நீங்க கம்ப்ளைண்ட் வச்சாகணும்னா டைரக்டா மசாஷி கிட்ட தான் போய் வச்சாகணும். ஏன்டா இப்படி ஒரு கதை எழுதுனு நான் ஸ்டோரி வைஸ் போறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்ரெட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ரிவீல் பண்ணாம பாத்துக்கோங்க. ஜஸ்ட் என்னோட தமிழ் அனிமே ஃபேமிலி கிட்ட நான் பர்சனலா வைக்கிற ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஆங்கோ அவங்க டீம் கிட்ட காட்டுவாங்க. இந்த பாலடைஞ்ச இடத்துல அவன் இந்த பணங்களை கொண்டு வந்தானான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. ஷினோபியோட உடல்கள் சதறி கிடக்கிற விதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னால பெருசா ஏதோ இருக்குன்னு பாரு. ஆங்கோ இடன் வாட்டர் ஃபால் வழியா அவனை பின்தொடர்ந்து திரும்ப லீஃபுக்கு தான் போவான்னு நினைச்சிருப்பாங்க. மனசுக்குள்ள இதை யோசிச்சு பார்த்தா வேணுக்குனே ஃபாலோ பண்ண வச்சிருக்கான்னு திங்க் பண்ணுவாங்க. எனக்கு சரியா புரியலையேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரங்கா இது ட்ராப்பா இருக்குமோன்னு பாரு. மூட்டை நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பாரு. ஆங்கோ 2 o'clock பார்க்க சொல்லுவாங்க டோக்குமா கிட்ட. டோக்குமா வியாக்குவான யூஸ் பண்ணி பார்க்கவும் முன்னாடி மாதராவும் காபுட்டோவும் இருப்பாங்க. ரொம்பவுமே பதட்டத்தோட கேப்டன் காபுட்டோ ஒன்னும் தனியா இல்ல, அவன் அக்காட்சிக்கு சேர்ந்த அந்த மாஸ்க்டு பர்சனோட இருக்கான், ரெண்டு பேருமே சம் கைண்ட் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ்குள்ள போறதா சொல்லுவாரு. ஆங்கோ நிஜமா தானேன்னு சொல்லி கேட்பாங்க. ரங்கா என்ன மாஸ்க்டு மேனான்ட்டு ஷாக் ஆவான். தன்னை தானைக்கு மாதரான்னு கூப்பிட்டுக்கிறவனான்ட்டு. அந்த வகையில நம்ம அவங்களோட ஹைட் அவுட் கண்டுபிடிச்சிட்டோமான்னு பாரு. ரங்கா மூட்டா காபுட்டோ கூட அவனுக்கு என்ன வேலை, ஒருவேளை ஒன்னா செயல்பட போறாங்களான்னு சொல்லி கேட்பான். ஆங்கோ காபுட்டோ வேணுக்குன்னு தான் நம்மள இங்க இழுத்துட்டு வந்தானா, மாதராவோட மறைவிடத்தை காட்டுறக்காக வந்துட்டு கொஸ்டின் பண்ணிக்குவாங்க. மூட்டா ஆனா ஏன் ஜாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக போறானா, அப்புறம் எதுக்காக துரோகம் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். ஆங்கோ எனக்கும் தான் புரியல, இந்த விஷயத்தை பத்தி உடனே வில்லேஜுக்கு தெரியப்படுத்தணும்பாங்க. மாதரான் காபுட்டோ அந்த அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ்குள்ள போறதை காட்டுவாங்க. காபுட்டோவோட பார்வையே அவ்வளோ ஈவிலா இருக்கும்.